ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டையுடன் ஆதாரை இணைக்காவிட்டால் உதவித்தொகை நிறுத்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அத்தனை சலுகைகளும் ரத்தாகும் சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைப்பு மற்றும் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத பயனாளிகளுக்கு அரசு உதவித்தொகை பெறுவதில் சிக்கல் ஏற்படாலும் என முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் உடனடியாக இதனை செய்ய வேண்டிய கட்டாயமாக உள்ளது. புது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்கள் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே சென்று சேருவதை உறுதி செய்யும் வகையில் ரேஷன் அட்டையுடன் ஆதாரை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கவும் முறைகேடுகளை தடுக்கும் இத்தகைய கண்டிப்பான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது. அதனால் இப்போது ரேஷன் கார்டுகளுக்கு ஆதாரை இணைக்காவிட்டால் உதவித்தொகை ரத்து செய்ய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சலுகைகள் நிறுத்தப்படுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கொஸ்டின் இதாக தான் இருக்கு. ரேஷன் அட்டையில் ஆதாரை இணைக்காத அல்லது இகேஒய்சி சரிபார்ப்பை பூர்த்தி செய்யாத குடும்ப அட்டைகளுக்கு வழங்கும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட இலவச மானிய விலை பொருட்கள் வழங்கும் சேவையை தற்காலிகமாக நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. மேலும் புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள் செயல்படுத்தப்படும் நேரடி பண பரிமாற்றம், டைரக்ட் பெனிஃபிஷரி டு டிரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க, டிபிடின்னு, டிஜிட்டல் நாணயம் சிபிடிசியின் மூலமாக உணவு மானிய உதவிகளுக்கு தடையின்றி கிடைக்க ஆதார் இணைப்பு அவசியமாக்கப்படுகிறது. போலி அட்டைகள் நீக்கம் தொடர்பான இறந்து போன நபர்கள், முகவரி மாறியவர்கள் மற்றும் ஒரே நபர் பல இடங்களில் வைத்துள்ள போலி அட்டைகளை கண்டறிந்து நீக்குதலுக்கான ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. வெளிப்படைத்தன்மை, தகுதியான ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே அரசின் நிதி மற்றும் பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்வதில் தகுதியானவர்களுக்கு சென்றடைவதை வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சலுகைகள் பாதுகாப்பு, தகுதியுள்ள உண்மையான பயனாளிகள் உரிமை மற்றும் மானியங்களை பாதுகாத்தல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் தங்களின் பகுதிகள் அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் அல்லது ரேஷன் கடைகளில் நேரில் சென்று குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் எண்ணையும் இகேஒய்சி கைரேகை அல்லது விழித்திரை சார்பின் மூலமாக இலவசமாக இணைக்க வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடு ஆதாரை இணைப்பதன் மூலம் ரேஷன் பொருட்களை அரசு வழங்க அனைத்து நிதி உதவித்தொகைகளையும் எவ்வித தடையின்றி தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள குடும்ப தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் இகேஒய்சி சரிபார்ப்பை தனித்தனியாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர், ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னாக்கா 5 பேரும் தனித்தனியாக ஆதார் கார்டு இகேஒய்சி வெரிஃபை பண்ணணும். ஏற்கனவே இகேஒய்சி பதிவை வெற்றிகரமாக முடித்த பயனாளிகள் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் பெயர் உள்ளவர்கள் உடனே அருகில் உள்ள பொது சேவை மையத்தை சென்று கைரேகை பதிவு செய்து தங்களது விவரங்களை புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரசின் நலத்திட்ட உதவிகள் தடையின்றி தொடர்ந்து கிடைக்க புதுச்சேரி பொதுமக்கள் தாமதிக்காமல் இகேஒய்சி நடைமுறையை உடனடியாக முடிக்குமாறு அரசு கேட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலே இந்த நடைமுறை பின்பற்ற போகிறாங்க. ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இகேஒய்சி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியானா உடனே செஞ்சுட்டு இருங்க மக்களே சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு டிஜிட்டல் பரிமாற்றம் அண்ட் இகேஒய்சி புதுச்சேரி ரேஷன் பொருட்கள் நேரடியாக பண பரிமாற்றம் முறையாக மாற்றாக ரிசர்வ் வங்கியில் டிஜிட்டல் நாணயம் அடிப்படையிலான உணவு மானிய விநியோக முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் ஏழை நல அன்ன யோஜனா PMKGKY திட்டத்தின் கீழ் பயனாளிகள் 3 மாத கால அவகாசம் கொண்ட டிஜிட்டல் வாலெட் தொகையை மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் சலுகை அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பொறுத்ததற்கு இகேஒய்சி பதிவு முற்றிலும் கட்டாயமாக்கப்படுது சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி முடிக்காத நபர்கள் டிஜிட்டல் மானியம் நிறுத்தி வைக்கப்பட சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் கிடைக்காதுன்றாங்க. உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்குறீங்க, பாமாயில், சர்க்கரை, அரிசி, பருப்பு எல்லாம் மானிய விலையில் கொடுக்குறாங்க. அந்த மானிய விலையை கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ப்ரைஸில் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் உடனடியாக ஆதார் கார்டுடன் இகேஒய்சி வெரிஃபை பண்ணிங்க. ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைத்துடுங்க. அதுதான் முக்கியமான அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.